புங்க மரம் பூத்திருக்கு, நாள் வெளிச்சாலையில புளிய மரங்களுமே பூத்திருக்கு. எட்டு திக்கு எங்கும் எங்க வேப்ப மரமும் பூத்திருக்கு. நீ வரப்போகு நேரம் பார்த்து பூத்த பூவெல்லாம் கண் முழிச்சு காத்திருக்கு. ஆத்தில வந்தவளே, வைகை ஆத்தில வந்தவளே, எங்க சோழ வந்தா மாரியம்மா உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அந்த அருகம்புல்லு மாலக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, நம்ம வெயிலு வந்த மாரியம்மன் அழைக்கட்டுமா. ஓடியாத்தா ஆத்தில வந்தவளே, வைகை ஆத்தில வந்தவளே, எங்க சோழ வந்தா மாரியம்மா உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அந்த அருகம்புல்லு மாலக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, நம்ம வெயிலு வந்த மாரியம்மன் அழைக்கட்டுமா. ஓடியாத்தா வன்னி மரம் பிளந்து என் ஆத்தாளுக்கு வன்னி ஒண்ணு மரம் பிளந்து என் தாய கொண்டு செல்ல வாகான பெட்டி செஞ்சான். அந்தவன பெட்டிக்குள்ள ஏன் அஞ்சன மையக்காரி அங்க அடங்காத கோவக்காரி எங்க சோழ வந்தான் மாரியம்மனை எப்படி அடைச்சான் தெரியுமா? அங்க மஞ்சனமா பூசிக்காரி அழைக்கட்டுமா, அந்த மாதிரி குழந்தை அடைக்காரி அழைக்கட்டுமா, அங்க செப்பு நல்ல கலை அழகி அழைக்கட்டுமா, அந்த சிங்கார உடை அழகி அழைக்கட்டுமா. ஓடியாத்தா நாட்டுல பஞ்ச பசினி எது இல்லாம பட்டினியா கடந்திருக்கும் வேளையில இந்த மக்கள் எல்லாம் கூடி நிற்கும் போது என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த யோசித்து பார்க்கும் போது அந்த அனந்தமலம் ஆய கண்ணே அந்த வர்ணபவன் அழைச்சுடாய் அடிச்சு போயிடா மலைன்னு சொல்றான். அங்க அடிச்சதோர் புயல் மலையா ஏன் ஆத்தா வெட்டி மேல் கிளம்ப அந்த பாலாத்து தண்ணியில அந்த தேனாத்து தண்ணியில நம்ம சோழ வந்த ஆத்துக்குள்ள உன் பெட்டியுமே ஒதுங்குதம்மா. என்ன இது பெட்டி என்று ஏறிட்டு பார்க்கும் போது என் செல்ல மக மாரியம்மா பெட்டியம்மா. பெட்டியில வந்தவளை அழைக்கட்டுமா, எங்க பேரு புகழ் பெற்றவளை அழைக்கட்டுமா, பெட்டியில வந்தவளை அழைக்கட்டுமா, அந்த பேரு புகழ் பெற்றவளை அழைக்கட்டுமா, எங்க சோழ வந்த மாரியம்மா, எங்க சோழ வந்த மாரியம்மா அழைக்கட்டுமா, எங்க சொர்ணமுத்து மாரியம்மன் அழைக்கட்டுமா, எங்க சொர்ணமுத்து மாரியம்மன் அழைக்கட்டுமா. வாத்தா பெட்டி வந்துருச்சப்பா, என் மக்கள் எல்லாம் கூடி நின்றுச்சப்பா. என்ன இது பெட்டி சொல்லி பார்க்க பயமா இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஆஹா பெட்டியில தங்கம் இருக்குமோ இல்ல வயிறு இருக்குமோ இல்ல ஏதோ இருக்குமோன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நம்ம தாய் பட்டிடா, நம்ம சோழ வந்தாங்காத்த மாறி பட்டிடான்னு சொல்லி எடுத்து நம்ம மக்கள் எல்லாம் சாதி சனமெல்லாம் கூடி வச்சு பார்க்கும்போது வருஷம் கிளறிக்கு ஆத்தாளுக்கு கொழுவாக அமர்ந்திருக்கும் வேளையில இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி காட்சி தரா தெரியுமா? அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்க 61 பந்திகளும் அத்தனைக்கும் காவக்காரன் எங்க 18ஆம் படி கருப்பேன் எப்படி காவ காக்கிறேன் தெரியுமா? அங்க பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது, பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது. வெள்ள நல்ல குதிரைகள வீச்சருவா கொண்டு வெள்ள நல்ல குதிரைகள வீச்சருவா
பச்சை வயக்காட்டுக்குள்ள புங்க மரம் பூத்திருக்கு. நாள் வெளிச்சாலையில புளிய மரங்களுமே பூத்திருக்கு. எட்டு திக்கும் எங்கும் எங்க வேப்ப மரமும் பூத்திருக்கு. நீ வரப்போகு நேரம் பார்த்து பூத்த பூவெல்லாம் கண் முழிச்சு காத்திருக்கு. ஆத்தில வந்தவளே, வைகை ஆத்தில வந்தவளே, எங்க சோழ வந்தா மாரியம்மா உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அந்த அருகம்புல்லு மாலக்காரி அழைக்கட்டுமா,
தனியா கையில வச்சுக்கோங்க. காத்திருக்கு ஆத்தில வந்தவளே, வைகை ஆத்தில வந்தவளே, எங்க சோழ வந்தா மாரியம்மா உன்னை அன்போடு அழைக்கட்டுமா, அன்போடு அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, அந்த அருகம்புல்லு மாலைக்காரி அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா, நம்ம வெயிலு வந்த மாரியம்மனை அழைக்கட்டுமா. ஓடியாத்தா வன்னி மரம் பிளந்து என் ஆத்தாளுக்கு வன்னி ஒண்ணு மரம் பிளந்து என் தாயை கொண்டு செல்ல வாகான பெட்டி செஞ்சான். அந்தவன பெட்டிக்குள்ள ஏன் அஞ்சனமைக்காரி அங்க அடங்காத கோவக்காரி எங்க சோழ வந்தான் மாரியம்மனை எப்படி அடைச்சான் தெரியுமா? அங்க மஞ்சனமா பூசிக்காரி அழைக்கட்டுமா, அடையாரி அழைக்கட்டுமா, அங்க செப்பு நல்ல தலை அழகி அழைக்கட்டுமா, அந்த சிங்கார உடை அழகி அழைக்கட்டுமா. ஓடியாத்தா நாட்டுல பஞ்சபசினி எது இல்லாம பட்டினியா கடந்திருக்கும் வேளையில இந்த மக்கள் எல்லாம் கூடி நிற்கும் போது என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த யோசித்து பார்க்கும் போது அந்த அனந்தமலம் ஆய கண்ணே அந்த வர்ணபவன் அழைச்சுடாய் அடிச்சு போயிடா மலைன்னு சொல்றான். அங்க அடிச்சதோர் புயல் மலையா ஏன் ஆத்தா வெட்டி மேல் கிளம்ப அந்த பாலாத்து தண்ணியில அந்த தேனாத்து தண்ணியில நம்ம சோழ வந்த ஆத்துக்குள்ள பெட்டியுமே ஒதுங்குதம்மா. என்ன இது பெட்டி என்று ஏறிட்டு பார்க்கும் போது என் செல்ல மக மாரியம்மா பெட்டியம்மா, பெட்டியில வந்தவளை அழைக்கட்டுமா, எங்க பெரும் புகழ் பெற்றவளை அழைக்கட்டுமா, பெட்டியில வந்தவளை அழைக்கட்டுமா, அந்த பெரும் புகழ் பெற்றவளை அழைக்கட்டுமா, எங்க சோழ வந்த மாரியம்மா, எங்க சோழ வந்த மாரியம்மா அழைக்கட்டுமா, எங்க சொர்ணமுத்து மாரியம்மனை அழைக்கட்டுமா, எங்க சொர்ணமுத்து மாரியம்மனை அழைக்கட்டுமா. வாத்தா பெட்டி வந்துருச்சப்பா, என் மக்கள் எல்லாம் கூடி நின்றுச்சப்பா, என்ன இது பெட்டி என்று சொல்லி பார்க்க பயமா இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஆஹா பெட்டியில தங்கம் இருக்குமோ இல்ல வயிறு இருக்குமோ இல்ல ஏதோ இருக்குமோன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நம்ம தாய் பட்டிடா, நம்ம சோழ வந்தாங்காத்த மாறி பட்டிடான்னு சொல்லி எடுத்து நம்ம மக்கள் எல்லாம் சாதி சனமெல்லாம் கூடி வச்சு பார்க்கும்போது வருஷம் கிளறிக்கு ஆத்தாளுக்கு கொழுவாக அமர்ந்திருக்கும் வேளையில இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி காட்சி தரா தெரியுமா? அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்க 61 பந்திகளும் அத்தனைக்கும் காவக்காரன் எங்க 18ஆம் படி கருப்பேன் எப்படி காவ காக்கிறேன் தெரியுமா? அங்க பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது, பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா உள்ள இருக்குது. வெள்ள நல்ல குதிரைகள வீச்சருவா கொண்டுகிட்டு, வெள்ள நல்ல குதிரைகள வீச்சருவா கொண்டுகிட்டு, வெள்ள நல்ல குதிரைகள வீச்சருவா கொண்டுகிட்டு விளையாடி ஆடி வரா, விளையாடி ஆடி வரா ஓட்ட கருப்பசாமி
அக்கா